எனக்கு தெரிஞ்சு இப்போதாங்க கந்த சஷ்டி கவசம் அது இதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டி காலத்து அதாவது நான் வந்து 6வது 7வது படிக்கிறப்போவெல்லாம் வந்து பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன். ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறதுன்னா எங்கள் தாத்தா வந்து காவடி எடுப்பார். அங்கே வந்து கபிலர் மலைன்னு ஒரு மலை இருக்கும். அந்த கபிலர் மலைக்கு எங்கள் தாத்தா வந்து அவரோட அப்பாவிலிருந்து காவடி எடுத்தாங்க. எங்கள் அப்பா காலத்தில் காவடி கொண்டு போய் அங்கே எங்களுது வந்து புடவைக்காட்சி அம்மன்னு ஒரு அம்மன் இருக்குது. அந்த கோயிலில் வச்சுட்டாங்க. ஏன்னா எங்கள் சித்தப்பா வந்து மணியாரா இருந்தார். எங்கள் அப்பா வந்து ஈபியில் இருந்ததுனால அவங்களால இது பண்ண முடியாதுன்ட்டு எங்கள் தாத்தா காலத்தோடு அந்த காவடி எடுக்கிறது நின்றுச்சு. ஆனால் எங்கள் தாத்தா காலத்தில் காவடி எடுக்கிறப்ப இந்த கந்த சஷ்டி விரதம் அந்த இதெல்லாம் வந்து அவங்க கும்பிட்டு அதாவது இந்த மாதிரி கும்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதிகமாக நல்ல பிரகலியமாக பண்ணுறது எங்கள் தாத்தா வந்து தைப்பூசம் காவடி எடுத்துகிட்டு போவார் கபிலர் மலைக்கு. தைப்பூசம் வந்து அடுத்த நாள் வந்து புண்ணியாஜன அது பேர் வந்து அடுத்த நாள் முருகருக்கு. இப்போ நாள் வந்து காவடி எடுத்துகிட்டு போய் முத்திருச்சி போய் சேர நைட் ஆயிரும். அது திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வர்றப்போ அந்த நாள் முழுக்கும் ஆயிரும். அடுத்த நாள் தான் மையார் பூசின்னு ஒன்று கும்பிடுவாங்க எங்கள் ஊரில். அது முருகனுக்கு மையார் பூசின்னு கும்பிடுவாங்க. 3 பொரியல் அதில் மெயினாக வந்து இருக்க வேண்டியது வாழைக்காயும் அரசாணிக்காய் பொரியலும் முருகனுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அரசாணிக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்புறம் அவரைக்காய் பொரியல் வைப்பாங்க. மையார் பூசின்னு 4 வீடு பக்கத்தில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு மையார் பூசை கும்பிடுவாங்க. அது எங்கள் ஊர் பொறுத்தளவுக்கு கிழக்கத்த சைடு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கந்த சஷ்டி இது வட தைப்பூசம் தான் அவ்வளோ பிரகலியமாக கொண்டாடுவாங்க. காவடி எடுத்து ஆடுறது அந்த பயபக்தியோட வீடெல்லாம் கூட அதுக்கு தை மாதம் நோன்பு அதாவது தை பொங்கலுக்கு பூசுவாங்க. அதை விட இந்த இதுக்கும் பூசுவாங்க. காவடி எடுக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா பூசி வலித்து அவ்வளோ ஒரு சுத்தபத்தமாக காவடி எடுப்பாங்க. இப்போ எப்படி நம்ம கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு எவ்வளோ இதாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எங்கள் ஊரே வந்து தைப்பூசத்துக்கு அவ்வளோ ஒரு கட்டுப்பாடாகவும் அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி நல்லா கிராண்டாக பண்ணுவோம் நாங்கள். எனக்கு விவரம் தெரிஞ்சு தைப்பூசம் தாங்க. நானும் வந்து இந்த வருஷம்தான் கந்த சஷ்டி இது வந்து கும்பிடுறேன். போன வருஷம் முதல் கொண்டு நான் வந்து தைப்பூசம் தான் கும்பிடுவேன். அதாவது ஃபஸ்ட்டு தைப்பூசத்தன்னைக்கு மருதமலை போயிட்டு வந்துடுவோம். அடுத்த நாள் வந்து முருகருக்கு இதே மாதிரி 3 பொரியல் வச்சு சாம்பார் ரசம் வடை பாயாசத்தோட முருகர் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவேன். எங்கள் தாத்தா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததை நான் வந்து அதை பின்பற்றினேன். இந்த வருஷம் அது என்னமோ முருகரே வந்து என்னை கும்பிட சொன்னாரா என்னான்னு தெரியல. நான் வந்து இந்த வருஷம் நானும் என் 2 பொண்ணுங்களும் வந்து கந்த